இந்த கலி உலகத்தில் மனிதனுக்கு பிரச்சனை இருக்கும்போது சாமியார்களை போய் பார்த்துருப்பீங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்கள பார்த்துருப்பீங்க, அருள்வாக்கில் திருடங்கைகள் அருள்வாக்கு சொல்கிறத கேட்டிருப்பீங்க. நிறைய இடங்களில் பணத்தை பிடுங்கியிருப்பாங்க, நிறைய இடங்களில் போலியாக இருந்திருக்கும். இப்படி மனிதர்களை நம்பி நம்பி வாழ்க்கையில் ஏமாந்த மக்கள், நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃப்ராடு அப்படின்ற ஒரு வார்த்தைகள் வர ஆரம்பிக்கும். சித்தர்களை போய் வணங்குங்க. ஏன்னா அவங்கள படைச்சது தெய்வம். தெய்வத்திற்கு சமமானவர்கள் சித்தர்கள். இப்போ நம்ம ஐயா கிட்ட வந்தவங்களுடைய வாழ்க்கை என்ன மாறும்? ஐயா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், வீடு கட்டி குறை நிற்பவங்களுக்கு பூர்த்தி ஆயிடும், தீராத நோய் இருந்தா குணமாகும். ஐயாவோட விபூதிக்கு என்ன பவர் உண்டு? அதுதான், இந்த விபூதி போட்டாவே மக்களுக்கு உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் பனி போல விலகும். இந்த விபூதி போட்டாலே எப்படியாப்பட்ட நோயாக இருந்தாலும் விலகும். எப்படியாப்பட்ட நோயா இருந்தாலும் நல்லாத்தூர் மண்டியில் பாதம் பட்ட மக்களுக்கு, என்னுடைய மகானுடைய சன்னிதானத்துல பாதம் பட்ட மக்களுக்கு எல்லா நோய்களும் பனி போல் விலகும். ஐயா, இது வாயில போடணுமா இல்ல வைக்கணுமா? வாயில போட்டு ஒரு கிளாஸ்ல போட்டு தண்ணி வச்சு குடிச்சிடணும். அந்த நோய் இருக்கிற இடத்துல தடவணும். புரி இப்ப வலி இருந்தா வலி போயிடும். இங்க முட்டியில இருக்குன்னு வச்சுக்கையா, இந்த முட்டி எனக்கு வலி இருக்கும்போது ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நாளாச்சா, ஓம் நமச்சிவாய் ஒத்துமா தடி இறங்கிடு, சரியாயிடும். 5 முறை சொல்லணும் ஓம் நமச்சிவாய. அந்த 5 முறை சொல்லும் போது அவங்களுக்கு எப்படியாப்பட்ட நோயா இருந்தாலும் விலகிடுமா. அவ்வளவு பௌர்ணமான ஒரு மகான். எவ்வளோ பேருக்கு குழந்தை இல்லை சொல்லிட்டு குழந்தை பிறந்திருக்கு. அம்மா 5 பேர் வருவாங்க, சத்தியம் 5 பேர் லேடிஸ் வருவாங்க. ஐயா, எனக்கு குழந்தைல உனக்கு குழந்தை 5 பேரும் சொல்லுவாங்க. ஆனால் அதில் 2 பேருக்கு உடனடியாக கிடைக்கும், 3 பேருக்கு உடனடியாக கிடைக்காது. அந்த 3 பேர் அழுவாங்க. ஐயா, அந்த அம்மா கட்சி போச்சு, எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. உனக்கும் குழந்தை பிறகு உன்னுடைய ஜனனம் என்னவோ அது நடக்கும். நேரம் காலங்கள் நடக்கும். ஏமா பயப்படாது, எல்லாமே உன்னிடம் இருக்கிறது. ஐயா, கடல்ல அழுகுறாங்களா நிறைய மக்கள்? கடன் நிறைய மக்கள். அதுக்கு ஒண்ணு இப்போ யூடியூப்லாம் பாப்பீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஒரு பழ வியாபாரி பழ வியாபாரி, இன்னைக்கு வியாபாரமே இல்லைங்க ஐயா அப்படின்னு கஷ்டப்படுவார். அந்த பழ வியாபாரி பழத்திலே சிறந்த பழம் பலாப்பழம். அந்த பலா மரத்துக்கு பூஜை பண்ணி அந்த பழத்தை எல்லாத்தையும் தேங்காய் பழம் வச்சு அந்த பலா மரத்துக்கு பூஜை பண்ணி, நான் செய்யற தொழில் நடக்குதான் என்னை காப்பாற்று. அது உயிர் தானே மரம், வேண்டிக்க சிறப்பா நடக்கும். உங்களுக்கு நிறைய கடன் தொல்லை, என்னால முடியல, எனக்கு சரியான வரல, வியாபாரம் இல்லை. வன்னிய மரம், அந்த வன்னிய மரத்துக்கு பழதானியெல்லாம் ஊற வச்சு காலையில எடுத்து போய் தண்ணி ஊற்றி அதுக்கு பூஜை பண்ணி உங்களுக்கு வியாபாரம் கடன் கண்ணுக்கு தெரியாத அந்த கடன் போகும். எல்லாமே இப்போ யூடியூப்ல இப்போ இருக்கிற மகானுங்களாம் சொல்லிக்கின்னு வராங்க. அப்போ எங்களுக்கு செல்லு கிடையாது, ஒன்றும் கிடையாது, யூடியூப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் எல்லாருக்கும் வாயால் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணோம். சிறப்பு. இன்னைக்கு நம்ம மகான் உட்காந்துக்கிறாரு இந்த இடத்துல. அவர் உயிராக உட்காந்து இருக்கும்போது இவ்வளோ லைட்டு கிடையாது, என்ன ஒரே இருளோடு இருக்கும். அங்கே என்எஸ்சியில் உட்காந்துருக்கும்போது ஒரு தீபம் ஏற்றி வச்சா கூட நிறுத்திடுவார். திருநூறு வச்சுக்க மாட்டார், உத்தராசி போட மாட்டார், சேர்த்து புடியாக மண்ணெல்லி சாப்பிடுவார். முதல் ஆகாரம் அந்த மணல் தான். எவ்வளோ அடியாரங்களும் இரவும் புகழும் நிற்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு வச்சா மாதிரி மாம்பழம், ஆப்பிள், திராட்சை, பெருசு மாதிரி மக்களும் வாங்கி வச்சிருவாங்க. மக்களும் வாங்கி வைக்கிறது மக்களுக்கே போய் சேருங்க. வயசானவங்க, ஸ்கூல் குழந்தைங்க, பசின்னு வரவங்களுக்கு கையை காட்டுவார் அவங்க எடுத்துன்னு. அவ்வளவே ஐயா, ரொம்ப சந்தோஷம். நான் சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு வரேன், இங்க வாங்க பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே இது தெரியப்படுத்துங்க மக்களுக்கு. கண்டிப்பா சித்ரா பௌர்ணமி தேதியில நடக்கும் பதில் அது நோட்டீஸ்ல இருக்கு, தெரியப்படுத்துங்க மக்களுக்கு போய் சேர்த்தோம். ஹோட்டல் கடை வச்சிருந்தீங்க, எனக்கு வியாபாரமே சரியா கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அப்போ சிங்கிள் ரோடு, அந்த லைட் வெளிச்சம் கூட கிடையாது, காடு விளக்கு. அந்த நாள்ல ரோட்ல ஏழை விடுவாங்க, அந்த மாதிரி ஒரு காடு விளக்கு வச்சுன்னு வியாபாரம் பண்ணிருந்தேன். போல் டேக்ஸ் எல்லாம் அப்போ என்எஸ்சில கிடையாது, ஊருக்குள்ள உலக்கூருக்குள்ள இருந்தது. வியாபாரம் பண்ணியிருந்தேன். வரவங்க போறவங்களாம் சொல்லுவாங்க, என்னடா அதே வெள்ளிப்பாய் மாதிரி இந்த குழந்தைங்களை வச்சுன்னு ரோட்ல நான் வண்டிக்காரை ஏற்றிட்டு போட போறாங்க. பயிருன்னு ஒருத்தருக்கு வண்டிக்காரை ஏற்றுறது போடுறதுல அவங்களோட ஜனனம்.
எனக்கு கொடுத்த உயிரை ஆண்டவன் பார்த்துக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில வியாபாரம் பண்ணுங்க ஒண்ணு பண்ணாது. என்னுடைய மகான் வந்தாரு, என்னுடைய கொட்டாவை குஞ்சி பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு ஒரு சின்ன டீ ஓடி போய் போட்டு கொடுத்தாரு. ஒரு முனை குச்சி போட்டு போயிட்டாரு. அம்மா எனக்கு அதுல இருந்து நல்ல வியாபாரம். 2 லிட்டர் பால் வைக்கிறோம், 10 லிட்டர் பால் வைக்க ஆரம்பிச்சேன். 150 ரூபாய் டிஃபன் வைக்கிறோம், 3000 ரூபாய் டிஃபன் வைக்க ஆரம்பிச்சேன். அந்த என்எஸ்ல தாய் தப்பும் தவிர மற்றது எல்லாம் வாங்கிக்கலாம். பணம் தான் தேவை. பணம் தான் தேவை. அரிசி, செங்கல், சிமெண்ட்டு, பெட்ரோலு, டீசலு, சகல சம்பத்தும் வாங்கினேன். எனக்கு வியாபாரத்தில் காசு வந்துக்கினே இருந்துச்சு. டீசல் பிடிப்பேன், 1 லிட்டருக்கு 1 ரூபாய் கிடைக்கும். இன்னொரு மாதிரி வியாபாரம் விற்றுவேன். செங்கல் வாங்குவேன், 2 ரூபான்னு செங்கல் வாங்குவேன், 4 ரூபான்னு விற்பேன். அரிசி மூட்டை, நெல் மூட்டை, வேர்கடலை மூட்டை இறக்கி அடிச்சு போயிடுவாங்க. இப்போ தம்பி வந்தா மாதிரி ஒரு லோடு கப்பலுக்கு ஏற்றி போவார். ஏற்றி போகும்போது அங்கே எடுத்துமே கொடுத்தா என்ன கொடுப்பாங்க, அதில் ஒரு 5 மூட்டை இறக்கிட்டு போவார். இறக்கிட்டு ஐயா எனக்கு காசு கொடுங்கன்னு. இப்போ கையில் காசு கிடையாது, எப்போனா கொடுங்கன்னு போயிடுவார். அவர் போய் வரதுங்காட்டி அந்த 5 மூட்டை வேர்கடலை விற்று அவர்கிட்ட காசு கொடுப்பார். வந்த உடனே அவர்கிட்ட பழிச்சுன்னு ஒரு 5000 கொடுத்து அவர்கிட்ட பண்ணுவார். ஐயா இந்த 5000 என் பொண்டாட்டி பிள்ளைக்கு போய் சேரும், சந்தோஷமா என் குடும்பம் இருக்கும். இது மொத்தம் போய் அவன் எடுத்துக்குவான், எனக்கு வெறும் கூலி தான் கொடுப்பான். எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுப்பார், அவர் 4000 எடுத்துக்குவார். இப்படி என்ன மகானு ஒவ்வொரு ரயில் எனக்கு கற்றுக் கொடுத்து வழி காட்டினார். சிறப்பாக நான் மெட்ராஸில் 40 வருஷம் இருந்தேன். அங்கே பணம் சம்பாரிச்சு நல்லா இருந்தேன். இங்கே வந்து விவசாயம் தெரியாது, நிறைய பணத்தை அழிச்சிட்டேன். இங்கே வந்து எப்போதும் போல் மகானு 4 குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு. எல்லாமே குழந்தைங்க சம்பாரிச்சது. வீடு கட்டி 12 சார் வீடு கட்டினேன். ஐயா வீட்டுக்கு போயிடல நம்ம அப்படின்னு கூப்பிட்டேன், பாருன்னு சொன்னார். வீடு கிரேபுசம் பண்ண 15 நாள் இருக்குது. ஐயா முக்கியம் அடைஞ்சிட்டாரு. எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஏன்னா நான் தான் கூடவே இருக்க போகிறேன். நான் ஏன்டா அங்கே வர போகிறேன் வீட்டுக்கு.